இந்த வருஷம் விளைச்சல் நல்லபடியாக வந்திருக்குங்க. ஸோ 1 கிலோ இப்போது 40 ரூபாய்க்கு வெட்டிகிட்ருக்காங்க. இது வந்து எங்களோட காய் இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் வண்டி வந்து லோடு ஏற்றுவாங்க. பனானாஸ் ஃபார்மர்கிட்டேருந்து இப்படி கலெக்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு லோடு ஏற்றி நாங்கள் வந்து இப்போது வெயிட் 5 தாருக்கு எவ்வளோ வெயிட் வருது, 10 எடை அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் தார் ஏற்றுவாங்க. ஸோ இதுதான் தார் ஏற்றுற மெத்தடு. அங்கே பாருங்கள், வெயிட்டிங் மிஷின் 5 தார் வச்சு எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு பார்ப்பாங்க. இதே மாதிரி 5 தாராக 10 டைம் வச்சு அதை டோட்டலாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் பேசிக்காக வாழைத்தார் ஏற்றுவாங்க விவசாயிக்கிட்டேருந்து. ஸோ லாஸ்ட் இயர் எங்களுக்கு பாதி வாழை விழுந்துருச்சு. தேங்க்ஃபுல்லி இந்த வருஷம் நல்லபடியாக வெட்டியிருக்கோம். இது எங்களோட 2வது வெட்டு. அதுவும் நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்குது. ஸோ எல்லாருக்கும் நல்லபடியாக விளைச்சல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா பனானா ஃபார்மர்ஸும் கண்டிப்பாக ஓணம்க்கு காய் வர மாதிரி தான் நேந்திரக்காய் போடுவாங்க. ஸோ நாங்களும் அப்படி தான் பேஸ் பண்ணி போட்டோம். இந்த வருஷம் ஓணமுக்கு முன்னாடியே காய் வெட்டி முடிச்சிடுவோம் அப்படின்னு எல்லோரும் பிளான் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் அதே தான் பிளான் போட்டிருக்கோம். ஸோ நாங்களும் அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஃபைனலாக லோடு ஏற்றி முடிச்சக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். இப்படி தாங்க எல்லா ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்தும் பனானா கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்க, பாய்.